சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் பல விஷயங்களை வந்துட்டு பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் அப்படி பண்ண அந்த விஷயங்களுக்கு கடைசியில் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கேஸில் கோவத்தால் ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயம் அதோடைய விளைவு எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல போலீஸ் ஆஃபீஸர்ஸை குழப்பி வச்ச ஒரு கேஸ். அதே மாரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்த கொலைகாரன் வந்துட்டு தான் பண்ண அந்த தப்பு வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தடயங்களை வந்துட்டு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் அது அந்த கொலைகாரனால முடியல. என்ன நடந்துச்சு? ஜான்வரி 13, 2010 ஜார்ஜியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வழக்கம் போல பேட்ரோல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ரோடோட ஒரு சைட்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. டக்குன்னு வந்து இந்த பேட்ரோல் ஜீப்புக்கு முன்னாடி நிக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிருது அந்த பொண்ணு ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கு அப்படின்னு. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே சொல்லாம சார் கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வேக வேகமா இவரை கூட்டிட்டு போகுது. என்ன இந்த பொண்ணு திடீர்னு வந்து காரை மறிச்சு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னே தெரியாம போலீஸ் ஆபீசர்ஸும் பின்னாடியே போறாங்க. போகும்போதெல்லாம் ஆபீசர்ஸ் வந்துட்டு என்னமாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு வேக வேகமா போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையுது. அந்த வீட்டோட டோர் வந்து பாத்தீங்கன்னா லாக் கூட பண்ணி வைக்க கிடையாது, அது பாதி திறந்து தான் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, இது யாருடைய வீடுமா, உன்னோடைய வீடா, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இப்படி நுழைஞ்ச போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பயங்கரமான ஒரு வாடை ஒன்று அடிச்சிருக்கு. என்ன இது வாடை இப்படி அடிக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரே ஹால்ல வந்துட்டு நிறைய ரத்தம் வந்துட்டு கீழே சிந்தி கிடக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே இங்க ஏதோ ஒண்ணு சரி கிடையாது அப்படின்னு தெரியுது. அந்த ரத்தத்தெல்லாம் யாரோ ஒருத்தங்க அழிச்ச மாதிரியும் இருக்கு. இப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் பின்னாடி போறாங்க. அந்த ஹால்ல இருந்து ஒரு பெட்ரூம்குள்ள அந்த பொண்ணு போகுது. அந்த பெட்ரூம்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் வந்துட்டு சிந்தி கிடக்கு. அந்த ரத்தம் ஸ்ட்ரெயிட்டா அந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம்குள்ள போகுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தப்ப திக்குன்னு தூக்கி போடுற மாதிரி ஒன்று பாக்குறாங்க. அது என்னன்னா இவ்வளவு நேரம் இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு மாதிரி அந்த பாத்ரூம்குள்ள இன்னொரு பொண்ணு ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு. உள்ள நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தது. என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்கு, இங்க என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளவு ரத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அங்க இருந்த பாத் டப் நோக்கி கையை காமிச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பாத் டப்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்தப்ப உள்ளார ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா போலீஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. இத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க கூடுறாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் சுத்தி இருக்கிறவங்க யாருமே உள்ள வந்து எந்த விதமான தடயத்தையுமே அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க யாருமே வீட்டை சுத்தி கொஞ்சம் பக்கத்துல கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரிகேட் வைக்கிறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எதுவுமே சொல்லாம பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருக்குங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள சமாதானப்படுத்தி இருக்காங்க. சமாதானப்படுத்தி இது யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுதுகிட்டு இருந்ததுனால இவங்களை இப்போதைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்மியா அப்புறம் டாஸ்மியா. சிம்பிளா எல்லாருமே ஜாஸ் டாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப உள்ள இறந்து கிடக்கிற அந்த நிக்கி வந்துட்டு யாரு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருப்பா, எதுக்காக இவ்வளவு மோசமான விஷயத்த பண்ணும், இப்படி பண்ண அந்த நபர் வந்துட்டு யாரு? நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்க கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன கேட்டாலும் அவங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நிக்கியோடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் விடாம எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க, எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு. இப்போ ஜாஸ் அப்புறம் டாஸ் ரெண்டு பேருமே ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு
அவங்களுக்கு நிக்கியோடைய பாட்டி வந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. நிக்கிக்கு இவங்க பாட்டி அப்படின்னு சொன்னா ஜாஸ் டாஸ் இவங்க 2 பேருக்குமே கொள்ளு பாட்டி. இவங்க அந்த வீட்டுல இருந்து 32 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ஜாஸ் டாஸ் இவங்க 2 பேருத்தையுமே அவங்களோட கொள்ளு பாட்டி இருக்கிற வீட்டுக்கு கூட்டு போயிட்டு விடுறாங்க. விட்டுட்டு அவங்களோட பேத்திக்கு, அதாவது நிக்கிக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட நிக்கியோடைய பாட்டி வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. ஜாஸ் டாஸ் அவங்க 2 பேருத்தினாலுமே இந்த சோகத்துல இருந்து வெளியில வர முடியல. இதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து இது யாரு பண்ணாங்க அப்படின்றத நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஹால் அப்புறம் கிச்சன் இது எல்லாமே கம்ப்ளீட்டா சதறி போய் கிடக்கு. எல்லாமே அங்கங்க இழுத்து போட்ட மாதிரி கலைஞ்சு போய் கிடந்திருக்கு. இந்த எல்லா இடத்துலயுமே ஃபிங்கர் பிரிண்ட் எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க. அப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசருக்கு அந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி எதனாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கறாங்க. இவங்க வீட்டை செக் பண்ண அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம், நகை, காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. எதுவுமே திருடப்படல. அப்படின்னா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போனது ஒரு திருடனோ கொள்ளக்காரனோ கிடையாது. இது கூடவே போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்கப்படல. ஃபோர்ஸா உடைச்சிட்டு வந்து உள்ள திருடின மாதிரியான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. எதையுமே உடைக்காம அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க அன்னைக்கு கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம். இதை பத்தி ஜாஸ் அப்புறம் டாஸ் கேட்டப்ப இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. எங்க வீட்டுல நாங்க எப்பயுமே கதவை லாக் பண்ணி தான் வைப்போம். அதுவும் அம்மா வந்துட்டு எப்பயுமே கதவை திறந்து வைக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு கதவு திறந்து வைக்கிறது அப்படின்னா பயம். எப்பயுமே கதவை சாத்தி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எப்பயுமே சாத்தி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிக்கிக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருக்கணும். அதுக்காக அவங்களே வந்துட்டு கதவு திறந்து விட்டுருக்கணும். நிக்கியோடைய சடலத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட தலையில வந்துட்டு ஏதோ ஒரு பலமான பொருள் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு நிறைய ரத்தம் லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்ப பாக்குறப்ப அவங்களோட உடம்புல வந்துட்டு கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்தியவே எடுத்து பல முறை வந்துட்டு குத்தி இருந்திருக்காங்க. இது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம திருடலாம் அப்படின்னு வந்து நம்மள ஒருத்தங்க பார்த்துட்டாங்க, மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கத்தியால குத்திட்டு போன மாதிரி தெரியல. பக்காவா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்களை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை 2 தடவை மேக்சிமம் ஒரு 5 தடவை கூட குத்தி இருந்திருக்கலாம். ஆனா இவங்களோட உடம்புல எக்கச்சக்கமான கத்தி குத்து இருந்திருக்கு. இதை வச்சு நிக்கிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒருத்தர் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற என்ன இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த மாதிரி குத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிக்கியை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண எதனாச்சும் பொருள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு ஆயுதமும் கிடைக்கல. இது கூடவே ஹால்ல, கிச்சன்ல, பெட்ரூம்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கீழே சதறி கிடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க துடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் தொடச்சு பார்த்துருந்துருக்கணும். ஆனா முழுசா அவங்களால துடைக்க முடியல. அதுக்குள்ள யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க பாதி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே தப்பிச்சிருந்திருக்கலாம். இது கூடவே போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த வீட்டுடைய ஹாலுடைய ஒரு மூலையில நிறைய ரத்தம் வந்துட்டு சிந்தி கிடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த செவுத்துக்கிட்ட வந்துட்டு கார்னர்ல நிறைய ரத்தம் வந்துட்டு தெரிச்சு கிடந்திருக்கு. எதனால இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு ரத்தம் இருக்கு அப்படின்றத பார்த்திருக்காங்க. பார்த்தப்ப பக்கத்துல சில டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு தொடச்சு போட்ட மாதிரி கிடந்திருக்கு. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற இடத்துல ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு புளிய ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ஜாஸ் அப்புறம் டாஸ் இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நாங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களோட வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தோம். காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப வீட்டோட கதவு வந்துட்டு பாதி திறந்து இருந்தது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அம்மா எப்பயுமே கதவை சாத்திட்டு தான் இருப்பாங்க. என்னடா அது கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப தான் கீழே ஃபுல்லாக ரத்தமாக சிந்தி கிடக்கிறத பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் இந்த ரத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல பாத்ரூம்குள்ள இருக்கக்கூடிய பாத் டப்ல அம்மா வந்துட்டு இறந்து போய் கிடக்கிறத நாங்க பார்த்தோம். பார்த்த உடனே அதை எங்களால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா அப்படின்ட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணவன நீங்க விடவே கூடாது, சீக்கிரமா நீங்க பிடிச்சுதாங்க அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவனை சீக்கிரம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு ஒத்துழைக்கணும். அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா சொன்னாதான் கொலைகாரன் யார்
யாரா இருக்கும் அப்படின்றது எங்களால கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே அவங்க 2 பேர்த்துக்கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் என்னுடைய அம்மாவுக்கு எக்கச்சக்கமான பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அதுல எனக்கு 2 பேருக்கு மேல சந்தேகமா இருக்கு, ஒன்னு ராபர்ட் அப்புறம் இன்னொன்னு ஜோ. போலீஸ் ஆபீசர்ஸ் எதனால இவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு எங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அடிப்பான், அவனு எங்க அம்மாவுடைய ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான், இப்போ வந்துட்டு அவங்க கூட தான் இருந்தாங்க. 2 பேருக்குள்ள தினம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், எப்ப பாரு 2 பேருமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் பல முறை ராபர்ட் வந்து எங்க அம்மா அடிக்கிறத நாங்களே எங்க கண்ணால பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜோயி மேல எதுக்காக உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்ட அந்த சமயத்துல சரி உங்களுக்கு அப்பா இல்லையா, அவர் இங்க இருக்கிறாரா இல்ல இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க 2 பேருமே அவரோட பேரு தான் ஜோயி, எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய 2வது நபர், எங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ அவரு கனடாவில தான் தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கு அவரு மேலுமே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே அந்த 2 பொண்ணுங்களும் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு தனியா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், எனக்கு தெரிஞ்சு எங்க 2 பேர்த்த வளர்த்துறதுக்கு எங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சிங்கிள் மாமா இருக்கிறதுல இங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு, எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால எக்கச்சக்கமான பசங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாங்க, எங்க கிட்ட பல முறை மோசமா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, நாங்க தான் இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா எங்க 2 பேர்த்த ஒழுங்கா வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட எங்க அம்மா வந்துட்டு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய அம்மா எங்க 2 பேர்த்தையுமே ரொம்ப பார்த்து தான் வளர்த்தாங்க, இப்படி இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழுத்திருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ராபர்ட் அப்புறம் ஜாஸ்டாஸோடைய அப்பாவான ஜோய் இவங்க 2 பேர்த்தையுமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்றாங்க. ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கி வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், நீங்க என்னடானா நான் கொலை பண்ணனா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ராபர்ட் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே பல விஷயங்களை மாத்தி தான் சொல்லியிருக்கான். கண்டினியூஸா ராபர்ட் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் 2 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ராபர்ட்டோடைய கால் ஹிஸ்டரி வந்துட்டு ட்ராக் பண்ணியிருக்காங்க, எப்போ அவர் எங்க இருந்திருக்காரு அப்படின்ற அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே பண்ணி பார்த்ததுல இங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இருக்க கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருந்திருக்கு. அதுவும் போக இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கு வந்துட்டு அவர் அந்த இடத்துல இருக்க கிடையாது அப்படின்றது தெரிய வருது. அவரு நீங்க சொல்லப்படுற அந்த டைம்ல வந்துட்டு நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய ஆபீஸ்ல தான் இருந்தேன், ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்ற மாதிரி அவருடைய போன் சிக்னல் வந்துட்டு அவரோட ஆபீஸ்ல தான் காட்டியிருக்கு. எதுக்கும் நம்ம ஒரு தடவை போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுல ராபர்ட் அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருந்திருக்காருன்னு தெரியுது. ராபர்ட்டுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, பிசிக்கலா ராபர்ட் வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சந்தேக லிஸ்ட்ல இருந்து வெளியில் எடுத்து அவரை வெளியே விட்டுறாங்க. அடுத்தது அவங்க 2 பேர்த்தோடைய அப்பாவான ஜோய், இப்போ அவர் வந்துட்டு கனடாவில் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இங்க இருந்து கனடா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. கனடா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை அங்கேயே வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணதுல ஜோய் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன நீங்க சொல்றீங்க, நான் நிக்கி கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பல மாசம் ஆச்சு, சொல்லப்போனா நாங்க இப்ப ரீசெண்ட் இயர்ஸா எந்த விதமான கான்டாக்ட்லயும் இருக்க கிடையாது, நான் மொத்தமா கனடாவுக்கு வந்துட்டேன், கனடாவில் இருந்து நான் மறுபடியும் நிக்கியோட வீட்டுக்கு போகவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் சொல்ற எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. செக் பண்ணதுல இவருடைய மொபைல் லொகேஷன் வந்துட்டு கனடா விட்டு, அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு வெளியில போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் இருந்த அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல அவர் அங்கதான் இருந்தார் அப்படின்ற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸுமே இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வேற வழி இல்லாம சந்தேக லிஸ்ட்ல இருந்து அவரை தூக்கி அவரையுமே வெளியில அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் நிக்கியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு யாரையாச்சும் நீங்க ரோட்ல பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க எல்லாருமே இல்ல, அந்த மாதிரி நாங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு விசாரிச்சும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட நகராம அப்படி இருந்திருக்கு. திரும்ப இவங்க வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள திருடுறதுக்கு யாரும் வரல, ஃபோர்ஸா உடைச்சிட்டு வரல, காணாம போன பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க கூட வீட்டு பக்கம் யாருமே போன மாதிரி நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, யார் யாருக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க சாத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு
ஜாஸ் அப்புறம் டாஸ் மேலேயே வந்துட்டு லைட்டா ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. இருந்தாலும் அதுவும் பொண்ணுங்களை எப்படி அவங்களோட அம்மாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு நெருடலாவே இருந்ததுனால சரி கடைசியா ஒரு தடவை அவங்களை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. மறுபடியும் ஜாஸ் அப்புறம் டாஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. நீங்க வேற எதனாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா, எதனாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வருதா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்றதை வச்சுதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நாங்க காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா டான்ஸ் கிளாஸ் போனோம். இப்படி டான்ஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் நாங்க அம்மா இறந்து போனதை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நிறைய பேர்த்த சந்தேகப்பட்டாங்க. நிக்கியோடைய கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் இருந்து பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதே சமயத்துல இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆகுது. இந்த கேஸ் பல இடங்களுக்கு போக போக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பிரஷர் வருது, எப்படியாச்சும் இந்த கேஸை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. இந்த பிரஷர்னாலே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா இந்த கேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே சமயத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் அவங்களுக்கு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட், அந்த பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த டிஷ்யூ பேப்பர்ல கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள் வந்துட்டு நிக்கியோடது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல நிக்கியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் இருந்திருக்கு, கூடவே இன்னும் சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி கூட இருந்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ் அப்புறம் டாஸ் உடையது அப்படின்னு தெரியுது. இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இருக்க கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. எப்படி அந்த வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல வந்துட்டு இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்திருக்கும். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகப்படுற மாதிரி வேற எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் இவங்க இல்லாம கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தப்ப அந்த மாதிரி எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த ஜாஸ் டாஸ் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு ஜாஸ் டாஸ் சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி எதுக்கும் நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. இதனால இவங்க ரெண்டு பேரும் படிக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போனப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்றது அந்த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் மூலியமா கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இவங்களுடைய டான்ஸ் கிளாஸ்க்கும் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சப்ப அன்னைக்கு அவங்க டான்ஸ் கிளாஸும் போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் படி இந்த சமயத்துல தான் அவங்க இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லப்பட்ட அந்த டைமிங்ல இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்க ரெண்டு பேருக்கு மேல இருந்த சந்தேகமே கிளியர் ஆகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த சமயத்துல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கியை வந்துட்டு யார் கொலை பண்ணியிருப்பா, நிக்கியை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் வந்துட்டு யாருக்கு இருக்கும், முதல்ல இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிக்கியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே பேசணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்காக இவங்க நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரிலேட்டிவுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிலேட்டிவ் நிக்கியோடைய பாட்டி மட்டும்தான். அதனால ஃபர்ஸ்ட் நிக்கியோட பாட்டி கிட்ட போயிட்டு நிக்கியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. இப்ப நிக்கியோட பாட்டி வந்து நிக்கியை பத்தின பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வருது. நிக்கி மார்ச் 5, 1977 ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்குள்ள தான் பிறந்தே இருக்காங்க. நிக்கியோடைய அம்மா வந்துட்டு நிறைய போதைப் பொருள் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க. நிக்கியோடைய அம்மாவை அரெஸ்ட் பண்ண அந்த சமயத்துல நிக்கியோடைய அம்மா வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்தாங்க. இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால குழந்தை பிறந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் அம்மா கூட வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ கொடுத்துடணும். இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுடைய அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த குழந்தைய யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த சமயத்துல இந்த குழந்தைய நிக்கியோடைய பாட்டி கிட்டே கொடுத்துட்றாங்க. நிக்கியோடைய பாட்டி வந்து நிக்கிய ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிக்கி வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. நிக்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜோயி அப்படின்ற ஒரு நபரை வந்துட்டு பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட லைஃப் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இவங்களும் இவங்க அம்மா மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகுறாங்க. நிக்கிக்கும் ஜோய்க்கும் இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டு மாறி மாறி போய்கிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கிடையில அக்டோபர் 18, 1993 வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறகுது. அதுவும் ட்வின்ஸ் பிறகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் டாஸ்மியா ஜாஸ்மியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. நிக்கிக்கும் ஜோசப்க்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டை வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதனால இதுக்கு மேல நம்மளால ஒன்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கூட்டிட்டு தனியா வந்துடுறாங்க. இப்படி வெளியில வந்து இவங்களுக்கு வேற எங்க போறது அப்படின்னு தெரியல. வேற வழி இல்லாம இவங்க பாட்டி வீட்டுக்கு வராங்க. இவங்க தனியாவே இருந்து பயங்கரமா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. இதுக்கிடையில இந்த ரெண்டு குழந்தைகளும் அழுதுகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னுமே இங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மென்டல் ஆயிடுவேன். அதனால நான் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு பாக்குறேன். சிட்டிக்கு போயிட்டு எனக்கு ஏத்த மாதிரி எதனாச்சும் ஒரு வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானே வேலை தேடி சிட்டிக்கு போறதுனால அங்க
குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அதனால நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொள்ளுப்பாட்டியோட வீட்டிலே வந்துட்டு விட்டுட்டு போறாங்க. நிக்கி இப்படி வெளியில போயிட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க ஒரு ட்ரக் டிரைவரா பாக்குறாங்க. அவருடைய பேர் வந்துட்டு ராபர்ட். ராபர்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த ராபர்ட் அப்புறம் நிக்கி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் நிக்கி வந்துட்டு அவங்களோட பாட்டியை பாக்குறதுக்காக பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. இப்படி வந்தப்ப நிக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இப்ப கொஞ்சம் காசு இருக்கு, கொஞ்சம் காசு வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்களே எவ்வளவுதான் பாத்துக்கிட்டு கஷ்டப்படுவீங்க, அதனால என்னுடைய பொண்ணுங்களை நானே கூட்டு போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாஸ் அப்புறம் டாஸ் இவங்க ரெண்டு பேருத்தையுமே தான் கூடிய கூட்டிட்டு போறாங்க. ஜாஸ்மியா டாஸ்மியா இவங்க ரெண்டு பேருமே அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க பாட்டி வீட்டுல இருந்த மாதிரி அவங்களால சுதந்திரமா இருக்க முடியல. ஏன்னா இவங்க அம்மா இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டைம்ல நீ சாப்பிடணும், இந்த டைம் மீறி போயிட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்ற மாதிரி. எப்ப பாரு நீங்க போனே பார்த்துட்டு இருக்க கூடாது, நீங்க வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் டாஸ் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கல. இது மட்டும் கிடையாது, நீங்க இந்த ட்ரெஸ் மட்டும் தான் போடணும், டிசிப்ளினா மட்டும் தான் இருக்கணும், இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால மூணு பேருக்கு இடையில எப்ப பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிக்கி வந்துட்டு அப்பப்ப அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் போனை வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாஸையும் டாஸையும் நிக்கி வந்துட்டு அடிச்சிடுறாங்க. கூடவே அவங்கள பயங்கரமா கெட்ட வார்த்தையிலும் திட்டிடுறாங்க. பாட்டி வீட்டுல இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த விதமான திட்டுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்கள நீங்க இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆனா இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டமே, இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஜாஸ் அப்புறம் டாஸ் இவங்க ரெண்டு பேருமே திரும்பி நிக்கி வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க வந்ததுக்கு இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமா கெட்ட வார்த்தையில் திட்டி இருக்காங்க. இவங்க மூணு பேருக்கு இடையில வந்துட்டு பயங்கரமான சண்டை போகுது. இந்த சண்டையில மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிறாங்க. இப்ப இவங்க போட்டுக்கிற இந்த சண்டையோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இங்க ஏதோ ஒரு பெரிய சண்டை போல இருக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து நேரடியாவே உங்களோட சண்டையை பாக்குறாங்க. ஆபீசர்ஸே உள்ள வந்து தடுத்திருக்காங்க. ஆனா தடுத்ததுக்கு அப்புறமும் நிக்காம இவங்க சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. இவங்க யார் பேச்சுமே கேட்கிற மாதிரி இல்ல. இதனால கோவப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க மூணு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மூணு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி விசாரிச்ச அந்த சமயத்துல கோர்ட்ல வந்துட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இது வழக்கமா எல்லாத்தோட வீட்லயும் நடக்கிற சண்டை தான், அதனால நீங்களே அட்வைஸ் பண்ணி என்ன பண்ணுமோ பார்த்து பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வீட்டுல இவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களால நிம்மதியான இருக்க முடியாது, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஜாஸ்மியா டாஸ்மியா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்களோட கொள்ளுப்பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கொள்ளுப்பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியுமே அவங்க சுதந்திரமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற சமயத்துல தான் நிக்கி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. இப்படி அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, நான் பண்ணது தப்பு தான், சாரி, நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசி இருக்க கூடாது, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரூல்ஸுமே போட மாட்டேன், நீங்க நம்மளோட வீட்டிலே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஒத்துக்கல. ஆனா கொள்ளுப்பாட்டி வந்து நீங்க அங்க இருக்கிறது தான் கரெக்ட், அங்க இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஜாஸ் அப்புறம் டாஸ் வந்து மறுபடியும் நிக்கியோட வீட்டுக்கு போறாங்க. அதுவரை அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க கொள்ளுப்பாட்டி வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இந்த எல்லா விஷயங்களும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஆபீசர்ஸோட சந்தேகம் ஜாஸ் அப்புறம் டாஸ் மேல போகுது. ஏன் இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்ற சந்தேகம் தான் இவங்களோட மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு பல முறை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஆனா எப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணாலுமே இவங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேற வழி இல்ல, மறுபடியும் அவங்கள தான் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல மறுபடியும் சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை விசாரிக்கிற எல்லா சமயமே இவங்க கையில் வந்துட்டு க்ளவுஸ் போட்டிருந்திருக்காங்க, அதுவும் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி. இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த சமயம் பயங்கரமாக சந்தேகம் வருது. அதனால ஸ்ட்ரெயிட்டா அவங்கள பத்தி கேட்டுறாங்க, எதுக்காக நீங்க கையில இந்த மாதிரி கிளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு. சரி, உங்களோட கிளவுஸ் வந்துட்டு ரெண்டு பேருமே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு மணி நேரம் அழுதுகிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு விதமான பதட்டத்தை வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்திருக்காங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. மொத்தமாவே அவங்க ரெண்டு பேர்த்தோட பாடி லாங்குவேஜே வந்துட்டு லைட்டா மாறுது, ஏதோ ஒரு விதமான பதட்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்களை நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சீக்கிரம் கழட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ரொம்ப தயக்கத்தோட
யோசிச்சுக்கிட்டே பொறுமையா அவங்க 2 பேருமே அவங்களோட கிளவுஸை கழட்டுறாங்க. கழட்டினப்ப அவங்களோட கையை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க நகத்தை வச்சு கீர்ன மாதிரி பூர்ண மாதிரி இருக்கு. என்னது இது, உங்களோட கையிலலாம் காயமா இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பிரச்சனை, எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இவங்க 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வரும், அந்த சண்டையில் நாங்கள் தான் வந்துட்டு அடிச்சுக்கும் போது இந்த மாதிரி பூரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு பொய் தான் அப்படின்றது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இவங்களை பத்தி விசாரிச்ச அந்த சமயத்துல இவங்க 2 பேருமே எப்பயுமே ஒற்றுமையா மட்டும்தான் இருப்பாங்க. இது வரைக்கும் இவங்க வந்துட்டு எந்த விதமான சண்டையுமே போட்டுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்கூல்ல இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கிறத பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுறாங்க. வெளியில ஏதோ ஒரு வேலை வந்துட்ட மாதிரி, வெளியில யாரோ நின்று கூப்பிடுற மாதிரி இவங்களாவே ஆக்ட் பண்ணிட்டு ஏதோ முக்கியமான வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சரி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி நைஸா சொல்லிட்டு உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளில போயிடுறாங்க. இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த கேமரா பெருசா வந்துட்டு உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது, அந்த லெவலுக்கு அது ஹிடன் மாதிரியே இருக்கும். இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ரூம் விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத வெளியில இருந்து போலீஸ் பாக்குறாங்க. ஆஃபீஸர்ஸ் வெளில போன உடனே தனித்தனியா உட்கார்ந்து இருந்த 2 பேருமே ஒன்னா உட்காந்துக்கிறாங்க. காது கிட்ட போயிட்டு முணுமுணுன்னு ஏதோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு பெருசா வெளியில கேட்கல. இவ்வளவு மணி நேரம் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்ச அத்தனை சமயமே இவங்க 2 பேருமே அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க, அழுதுகிட்டே தான் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் வெளில போனதுக்கு அப்புறம் 2 பேருமே அழுகிறத நிப்பாட்டிட்டு ரொம்ப சீரியஸா கையெல்லாம் காமிச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம இப்படி சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசி வச்சுக்கிற மாதிரி இருக்கு. இடையில 2 பேருமே அப்பப்போ சிரிக்க கூட செய்கிறாங்க. இதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும்ல, கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பொய் சொல்கிறாங்க, இவங்க தான் இந்த கொலைக்கு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கிடையில் 2 பேர்த்துல ஒருத்தர் வந்து அடிக்கடி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம் டோர் கிட்ட போய் நின்று யாராச்சும் வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு வர சத்தம் கேட்குது. கேட்ட உடனே 2 பேருமே தனித்தனியாக போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரி அழுகிறாங்க, ஒரே மாதிரி பதில் சொல்றாங்க. அப்படின்னா 2 பேர்த்தையும் தனித்தனியா கூட்டு போயிட்டு உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் இவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும், இவங்க என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியும். போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே தனித்தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்படி தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த சமயத்திலுமே இவங்க சொன்ன பதிலே தான் திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க, அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் நம்ம வேற மாதிரி எதனாச்சும் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ்மியாவை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜாஸ்மியாவை எடுத்த வீடியோ கொண்டு போயிட்டு டாஸ்மியாவை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள எடுத்த வீடியோ கொண்டு போயிட்டு ஜாஸ்மியாகிட்டையும் காமிச்சிருக்காங்க. 2 வந்துட்டு ஆடியோ அவ்வளோ கிளியரா இருக்க கிடையாது. அதனால அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு காட்டப்பட்ட அந்த வீடியோல தெரியல. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாஸ்மியா கிட்ட போயிட்டு டாஸ்மியா வந்துட்டு எல்லாம் உண்மையுமே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க தான் அம்மாவை கொலை பண்ணீங்க அப்படின்ற வாக்குமூலத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அவங்க கிட்ட போயிட்டு இதை அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணதுனால 2 பேருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரி, அவ உண்மையை ஒத்துக்கிட்டா போல இருக்கு, நம்ம சொல்லல அப்படின்னாலும் அது கரெக்டா இருக்காது, நம்மளுக்கு தான் தண்டனை அதிகமா கிடைக்கும், இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வழியும் கிடையாது, நம்ம உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உண்மையா அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மியா கரெக்டா சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ரொம்ப நேரமா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைமே வந்துருச்சு, அப்பயுமே அவங்க 2 பேரும் எந்திரிக்க கிடையாது, தூங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா நிக்கிக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. ஸ்கூலுக்கு போற நேரமே வந்துருச்சு, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு எழுப்புறாங்க. எழுப்புனது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப மோசமா கெட்ட வார்த்தைகள்ல திட்டி, நீங்க எந்திரிச்சு கிளம்ப மாட்டீங்களா, இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கத்திருக்காங்க. இப்படி இவங்க திட்டின அந்த விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேரையுமே பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. நிக்கி வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு சமைச்சுக்கிட்டு இவங்க 2 பேரை பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயங்களை இவங்களால பொறுத்துக்கவே முடியல. 2 பேருக்குமே கோவம் வந்திருக்கு. கோவத்துல 2 பேருமே கிச்சன் ரூம் போறாங்க. போயிட்டு அவங்க அம்மா நிக்கிய பயங்கரமா திட்டிருக்காங்க. ஓ, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையவே திட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நிக்கிக்கு வந்துட்டு கோவம் வந்து அவங்களும் பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு பெரிய ஆர்குமெண்டா காலையிலேயே ஆரம்பிச்சிருக்கு.
சொல் பேச்சு கேட்காம இப்படி வளர்றீங்க அப்படின்னு சொல்லி நிக்கி வந்துட்டு அவங்க 2 பொண்ணையும் போட்டு அடிச்சிருக்காங்க. எங்களையா நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் டாஸ் இவங்க 2 பேரும் திருப்பி அவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு பயங்கரமா நிக்கியை ட்ரிகர் பண்ணிருக்கு. உடனே நிக்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் ரூம்ல இருக்கக்கூடிய கத்தி எடுத்துட்டு வந்து, இது என்னுடைய வீடு, என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசுலி சாப்பிட்டுக்கிட்டு நீங்க என்னையவே திட்டுறீங்களா, மரியாதை 2 பேருமே வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொன்னது இவங்க 2 பேருனாலுமே ஏத்துக்க முடியல. நீங்க தானே கூட்டு வந்தீங்க, எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் கத்துறாங்க. இதுக்கிடையில 2 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து மாத்தி மாத்தி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள நடந்த தள்ளு முள்ளல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் அப்புறம் டாஸ் இவங்க 2 பேர்த்தோட கையில எக்கச்சக்கமான காயங்கள் இருந்தது. ஒரு கட்டத்துல இவங்க இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்து அந்த சமயமும் சண்டை போயிட்டு இருந்திருக்கு. நிக்கியோட கையில வந்துட்டு கத்தி இருந்திருக்கு. இப்ப டாஸ்மியா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான ஃப்ளவர் வாஷை எடுத்து நிக்கியோட தலையில பலம் அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சதுல தலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரத்தம் போகுது. வலி தாங்க முடியாம நிக்கி வந்து கையில வச்சிருந்த கத்தியை கீழே போட்டுட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே ஜாஸ்மியா வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது, வேகனா கிச்சன் ரூம்குள்ள ஓடி போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜாஸ்மியா மட்டும் கிடையாது, டாஸ்மியாவும் சேர்ந்து கத்தியை வாங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கோவம் தீர மாத்தி மாத்தி குத்தி இருக்காங்க. இப்படி குத்துனதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. ரத்த வெள்ளத்துல அவங்க அம்மா நிக்கி இறந்தே போறாங்க. சொல்ல போனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. எல்லாமே கோவத்தினால நடந்திருக்கு. 2 பேருமே இப்ப அதே இடத்துல உட்காந்து இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்துருக்காங்க, அழுதுருக்காங்க. கண்டிப்பா நம்மள வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூ எல்லாம் எடுத்துட்டு வந்து தொடச்சு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களால ஃபுல்லா தொடக்க முடியல. பாதி தொடச்சிட்டு இருக்கும் போதே ஃபெட்டப் ஆகுறாங்க. ரொம்ப நேரம் நம்ம இதே இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே முடிவு பண்ணிருக்காங்க. 2 பேருமே முடிவு பண்ணி கொலை பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த ஃப்ளவர் வாஷ் அப்புறம் அந்த கத்தி இது 2த்தையுமே ஒரு கவருக்குள்ள போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்க 2 பேருமே குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பும் போது அந்த ஃப்ளவர் வாஷ் அப்புறம் அந்த கத்தியை கட்டி வச்சிருந்த அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவங்க வழக்கமா ஸ்கூலுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு கிட்ட போய் நின்று யாருமே பார்க்காத ஒரு சமயத்துல மறைவா போய் உட்காந்து ஒரு குழியை நோண்டி அந்த கவர் அதுக்குள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்க வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்க மாதிரி தானே அட்டெண்டன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது எல்லாமே ஸ்கூல் டைம்ல தான் நடந்திருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதை பத்தி விசாரிக்கும் போது தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் புரிய வருது. அவங்க ஸ்கூல்ல லேட்டா வந்தாலும் எதுக்கு லேட்டா வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அன்னைக்கு காலையில அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. இவங்க அங்க ஸ்கூல் நடந்துட்டு இருந்த அந்த ஸ்கூல் டைம்ல இந்த கொலையை பண்ணி இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிட்டு லேட்டா வழக்கம் போல வர மாதிரி வந்திருக்காங்க. வந்துட்டு சாரி வீட்டுல லேட் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி கிளாஸை போய் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு காலையில அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரசன்ட் போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. உண்மையாலுமே ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிளாஸ்ல காலேஜ்ல தான் இருந்தானா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இதனாலதான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹவர் டு ஹவர் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் ஜாஸ் டாஸ் இவங்க 2 பேர்த்தையுமே கூட்டிட்டு இவங்க புதைச்சு வச்சதா சொல்லப்பட்ட அந்த பார்க்குக்கு போறாங்க. இவங்க சொன்ன இடத்துல போயிட்டு தோண்டி பாக்குறாங்க. தோண்டி பார்த்தப்ப இவங்களுக்கு அந்த கவர் கிடைக்குது. அந்த கவருக்குள்ள அந்த ஃப்ளவர் வாஷும் அந்த கத்தியும் இருக்கு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஃப்ளவர் வாஷ் அப்புறம் அந்த கத்தி 2த்தையுமே வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளவர் வாஷ் அப்புறம் அந்த கத்தியை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த கத்தியில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்துட்டு நிக்கியோட இதான் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்திலையும் இருந்திருக்கு, ஃப்ளவர் வாஷ்லையும் இருந்திருக்கு. இப்போ இந்த கத்தி ஆதாரம், ஃப்ளவர் வாஷ் ஆதாரம், அப்புறம் அந்த வீட்டில் கிடைச்ச அந்த டிஷ்யூ பேப்பர், இவங்களோட பிளட் சாம்பிள், அப்புறம் அந்த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வச்சு இது எல்லாத்த பத்தியுமே விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு இவங்க தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்துக்கும் 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த 2 பேருத்தையுமே தனித்தனியா வேற வேற ஜெயில வந்துட்டு வைக்கிறாங்க. இப்படி இவங்க இந்த கொலையை பண்ண அந்த சமயத்துல அவங்களுக்கு 16 வயசு. இப்போ அவங்களுக்கு ஒரு 31, 32 வயசு இருக்கும். அவங்க அவங்களுடைய 46வது வயசுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில விட்டு வெளியில வர முடியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கோவத்தினால பண்ண ஒரு விஷயம், அந்த சமயம் யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு பண்ண அந்த ஒரு விஷயம் இவங்களுடைய பாதி வாழ்க்கையை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருச்சு. இப்ப 2 பேருமே ஜெயில தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் கண்ட்ரோல லூஸ் பண்ணதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற
அப்படின்றத பார்த்துக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த கோவம் தான். இந்த கோவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய பேரண்டிங். சின்ன வயசுல இருந்தே அவங்க பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு இவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தா, ஒரு கரெக்டான பாண்டிங்கில் இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்துட்டு வந்திருக்காது. சரி, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட பொண்ணுங்களை நம்ம கூட்டிகிட்டு வரோம், அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் வழி கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பிடிச்சி திட்டுறது, ரூல்ஸ் போடுறது, அது முக்கியமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. இப்போதான் வந்துட்டு அவங்க 2 பேருமே வளர்ந்துட்டு இருக்காங்க, டீனேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கிளியராக புரியாது. சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கரெக்டான விஷயங்களாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்கு. திரும்ப எமோஷனலி ட்ரிகர் பண்ணுறது, அவங்கள வேணும்னே வந்து திட்டுறது, அவங்கள அடிக்கிறது, முக்கியமாக கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு எப்படி வளரும்? ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுமைகள் அவங்களுக்கு நடந்துச்சு, அதனால தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது. கோவத்தில் தான் நம்ம எப்பயுமே ரொம்ப 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 கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுறோம், எல்லாத்தையுமே சீரியஸாக நோட் பண்ணணும். கோவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். கோவம் வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கே நம்மளால் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.